வாங்க 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 வாங்க. வழக்கமா வர்ற மாதிரி வராம கரெக்டா இதுக்கு வந்துட்டீங்களா? ஏய் கிண்டலா? யோ விடையா அவங்கள சுட்டா போறாங்க போ. மகள ஆனந்தராஜனை புடிச்சு வச்சிருந்தேன் சார். இப்ப வந்து தப்பிக்க விட்டான் சார். திருட்டு பையன் சார், நம்பாதீங்க. என்ன சார் காலை பிடிக்கிறீங்க? ஏயா இவங்க எல்லாம் திருட்டு பசங்களா? போலீஸ் ஆபீசர்ஸ். பார்த்தா திருட மாதிரியே இருக்கு சார். போயா சார், இதுல யார் சார் நஜ போலீஸ்? ஸ்டேஷனுக்கு வாயா சொல்றேன். துப்பாக்கில குண்டு இருக்கா? ஆமா போயா. அங்க யா புள்ள குட்டி இல்லையா உங்களுக்கு? சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், நான் போய் பாருங்க. திஸ் கொண்டு ஜாவ் எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். இஸ் இட்? ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. எஸ் எஸ் வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ சிங்கார வேலன். சார் கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்கனால இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க் யூ நெவர் பர்கர். டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓ பூட்டு திறக்கறீங்களா? நான் மன்னிப்பு கேக்குறாரான்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. தேங்க் யூ. டேய் வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா, பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்க. வேணுங்க சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போயிட்டு இருக்கானே. டேய் ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். ஓ ஃபாலோ மீ. ஏய் சிவா, அங்க போய் ஏன்டா ஏற? ஏய் நீங்களா அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிங்கார் சேவி ஒட்டேடி. டேய் மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி. எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடையா என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாடமடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூசிக்கான்னு சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்ன ஓஹோ? சரி ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கல்யாணம் பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன். சின்ன பையன். மரியாதை நடந்துக்கிட்டே. வாழ்க வளமுடன். இவன் எங்க வாழ போறான்? நீ சுத்ரா.
சாரி மேடம். அப்பா இன்னொரு அடி அடிங்க. அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 கொடுத்துருங்க சார். இரியா அவங்க தும்புறாங்களே விட்டுருமா நீ. ஏய் மொட்டை பையா, இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதான் அடிச்சுட்டாருல. எப்படி உன்னை காப்பாத்துறேன் பாத்தியா? ஏரியா கையா. உங்க அப்பா அட்ரஸ் கொடு, மொத்தமா பேசிக்கிறேன். எடு கையா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? வாங்கடி. என்னடா போறாங்க? என்னடா பண்றது? ஓகே. ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நானே போறேன். அவங்க தான் என் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட்ஸ். சொல்லுங்க. சொல்லா? அப்படின்னா அம்மா அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுகுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ ஐ சி. ஜொல்லோ கள்ளோ இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனால்தான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையி. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த எங்கிட்ட உன்னை ஒப்படைச்சு என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு, பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க அப்படின்னு தானமா சொல்ல போற? சரியா சொல்லிட்டியே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடாயிடுச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா என் தங்கம். ஹலோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்தக்கூடாது. சௌக்கியமா? உள்ள சுமித் இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும்யா. ஓகே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்தது இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிறாங்களா? அறுக்குறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார்? விவரமான புள்ள. தேயில பறிக்கிறாங்க பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டார போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதுயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னித்தாயா? ஆமாங்க சார். அவ அப்படி சொல்றேன். இந்த பாருங்கடி, இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள். சமையல்கம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது. எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். என்ன? தாயம்மா, தாயம்மா, ஹாய். தாயம்மா, தாயம்மா. ஏய், யார் நீ? ஓ, தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ணை முடுங்க. ஓ, கண்ண முன்னாதான் வருவாங்களா? தாயம்மா. நான் தான் தாயம்மா. No, ஏன்? not possible. Why not? You? Yes, தாயம்மா. yes, yes. நம்ப முடியவில்லை. ஏன்? சுமதி தாய் அம்மான்னு சொல்லிச்சு. எங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. அதுக்காக இப்படியா? அப்பா, அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது. ஏங்க நஜத்தை சொல்லுங்க. ஓ சாரி, மூச்சு பட்டுடுச்சா? அப்பா, நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா. என்ன கேட்டா தாயு. சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா?
சொல்லிடுச்சாவா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு இது என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க எனக்கு கோவில் தெரியாது சாமி தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் அப்படின்னு எங்க போயிட்டா தம்பி ம். என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காளே உங்க பேரு வேலன் வாட் வேலனா வாட் வேலன் இல்ல சிங்கார வேலன் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே அவனா நீ ஐயோ ஓ ஆஹா எவ்வளவு அழகான விரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறது அங்க வந்து சொல்லிருது அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்லிருது கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த இது கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க இல்ல இது அது வந்து தம்பி வேணாம் சொல்ல வேணாம் இந்த குளு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் எல்லாம் இங்க இருந்து தான் வந்தது போங்க தம்பி என்ன ரொம்ப புகழறீங்க என்ன தன்னடக்கம் எங்க சொல்லுது தூங்குறா தூங்கிட்டு இருக்குதா நானா தூங்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு பர்த்டே உங்க மொத்தல தான் முழிக்கணும் நீங்க வந்துருங்க அப்படின்னு வர வரல தூங்கிட்டே இரு ஆனா பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு இங்கதான் நினைச்சிட்டு இங்க வந்துடாதீங்க அங்க இருக்குது அப்படின்னு ஆஹா என்ன அழகான விரல் டிங் 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 அடாடா என்ன அழகு என்ன அறிவு டிங் 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 ஐயோ தம்பி கொஞ்சம் நில்லுங்க உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே சே அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா மகாலட்சுமி அப்பா அப்பா இல்லைங்க அம்மா போப்பா எந்த பக்கம் போன லெஃப்ட் ஓ லெஃப்ட் கீப் லெஃப்டா இந்த பக்கம் தலைதான் இருக்கணும் அப்பா தலைதான் நான் சொல்லிடுறேன் ஐயோ வேற எங்க ஸ்டூபிட் இடியட்டா படியில தான் ஏறி வந்த ஏன் இப்படி கத்துற இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே எருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன எருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும் ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும் வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும் வேப்பலை செண்டு பித்தத்தை தணிக்கும் இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டுகிறாயே அப்பா எவ்வளவு இத ரசிக்காம இருக்க முடியாது மூஞ்சிய பாரு பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே ஜஸ்ட் கெட் அவுட் போறேன் ஆனா ஒண்ணே சொல்லிட்டு போறேன் சுமதி இது ஒண்ணா என்னது ஹாப்பி பர்த்டே வேற என்ன தம்பி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க காபி சாப்பிடுங்க வேணாம் ரொம்ப சூடா இருக்கு இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து அம்மா கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா உங்களுக்கு ஐயோ ஆமா வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா மறந்தே போயிட்டே இது புடி புடி ஐயோ அம்மா என்ன சார் சொல்றீங்க முன்ன பின்ன தெரியாத கிராமத்து பையன் சுமதி பின்னாடியே சுத்துறானா பாட்டு பாடுறானா கலாட்டா வேற பண்றானா பாட்டெல்லாம் பாடுறான் ஆமா ஒண்ணு செஞ்ச என்ன சார் என்ன மேடத்துக்கு பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிச்சலாமே முட்டாள்தனமா பேசாது நான் நினைச்சிருக்கிறதே வேற இப்படியே அந்த பயலை வளர விட்டோம் நான் போட்டிருக்கிற திட்டமே பாழாயிடும் சுமதி அவர் எவ்வளவுதான் நம்மள டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா அவன் பாடினது ஒரு பாட்டு அதுக்கு நீ ஒரு ரசிக அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ என் கூட வராத அடிக்காத என்ன பண்ற பின்னாடி மூளை கலங்கிடும் நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு என்னடா சொன்ன என்ன சொன்ன மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதய்யா ஆமாடா நின்னுட்டியா நீ அம்மா காப்பாத்துங்கம்மா அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டிய அடைக்கலமா நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துடுங்க ஏய் மிஸ்டர் ஏன் இந்த அப்பாவிங்களை அடிக்கிற அப்பாவிங்களா இவனுங்களா மூஞ்ச பாருங்க பேரி காத்துன மாதிரி என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா என்னடா கேட்டீங்க வெக்கம் கேட்டவங்களா கேளுடா
சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, நிறுத்துக்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா பாயுது. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாலம் கிணறு சொல்லல மேடம். அப்படி சொல்லல, ஆனா நீ சொன்னது அதுக்கு நிகர்னு சொல்றேன். மிஸ்டர் நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு இதை தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா தெரியுமா? டேய்! என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? மிஸ்டர் நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. வேணாம், சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது மிஸ்டர் பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவை தான் கட்ட தெரியுமா? நான் பார்த்ததில்ல. வெட்கப்பட தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவை யாராச்சும் மடம், நாணம், பயிர்ப்பு, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு அளவு தெரியாது. சரி, என்ன விடு. வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? என்ன பார்த்தாவ? நீ ஒரு பொம்பளையா? பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்க, அது ரவுடி பையன் மாதிரி இருக்கேங்க. ஐயோ, என்ன தைரியம் அவனுக்கு? இதுக்கு தான் நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலு பொம்மைக்கு கூட துணியை சுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா கேட்காம என்ன செய்வான்? நீ மட்டும் பாவாடை கட்டி இருந்தீன்னா ஒரு பய வாய தரப்பானா? என்னமா இது? நீ அவன மாதிரியே பேசுறியே. அவன் என்னடானா பொட்டு வச்சுக்கோ, புடவை கட்டிக்கான்னு தெரியாததெல்லாம் சொல்றான். நீ என்னடானா தாவணி கட்டிக்காங்கறியே. அங்கிள், என்ன அங்கிள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? இது பொம்பளைக்கு சமாச்சாரமாச்சே, அதான் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காளி பையன் என்ன டீஸ் பண்றான்னு சொல்ற, நீங்க பொம்பளைக்கு சமாச்சாரம்ங்கறீங்களே. டீஸ் பண்ணானா? யாரவ சொல்லு. அவனை பேத்து. இப்படித்தான் 1961ல டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்துத்தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன். இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டியிலங்க ஓடுது? தாயம்மா, ஆட சும்மா இருங்க. சத்தம் போட்டுட்டா நீங்க விட சக்கர கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோம். இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தானே மீசையை முறுக்க ஆரம்பிச்சாரு. அங்க பாரு, அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்து. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் மீசை தான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீசை வேற பேசுமா? டேய், இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? நான் சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா, மேலேயே இரு, கீழே வந்துடாத. இங்க ஒரு புல்புல் தாரா மீச வந்து ஏண்டா சடாப்னா அவரா? என்னடா பெருசா அமக்கள பொண்ணு? வேலா, யாரு? இந்த புல்புல் தாரா மீசக்காரரு சுமதியோட மாமாவா. இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. நீதான் வேலைனா? என்ன சாரி சார். அவர் மிஸ்டேக்கு நீ ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. எது? சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார். இனிஷியல் எஸ் மாதிரி எது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார், அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்காதீங்க சார். மத்த விவரம் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். டேய், கிட்ட வராத, காலம் மிதிச்சிடுவாரு. சார், உங்களுக்கு காளி அண்ணனை தெரியுமா சார்? யோ, எனக்கு காளியே தெரியாது. அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி என்ன? டேய், சும்மாரா, உனக்கு தெரியாது. அவர் தான் உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன்? சார், இல்ல சார். மூணாவது பையன் சார். இப்படிதான் சார், பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார், இல்ல சார். அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தா? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற? இத பாரு, கலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சீச்சி, அதை சொல்லவல்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு தான் சார் வந்தா. நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவிங்களா இப்படி டூ படிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கு? 1000 டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? only 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அலையறோம். அதுக்கா இப்படியா? அது என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர் அந்த மாதிரி யாருமே இல்லல்ல. இருக்கார், மில் ஓனர். டேய் இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுறலாமா? நாங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க மேடம். யாருக்கிட்டயோ பேசுற மாதிரியா? ஓ, 20 வருஷத்துக்கு முன்னால நானும் இதே மாதிரிதானே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சொட்டத்தலை கிளவி மட்டும் வெள்ளி மாதிரி நடுவுல வந்து என் காதல் கூட்ட கலைக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை நேரம் எப்படி எப்படியோ இருந்திருக்கும். வெத்தலைப்பட்டி வெள்ளச்சாமி, இது பாருங்க பட்லீஸ், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே என் பொண்ணுக்கு நீங்க யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்ட பேசுற மாதிரி வேணாலும் பேசிக்கட்டும். அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதோடைய அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சுமதி, சுமதியா இது? அடே அப்பா, ஐயோ வெக்கம்மா. நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி வந்ததோ? ஐயோ வெக்கப்படுறியே. ஐயோ இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது பட்லி. வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன், நான் தான் ரிட்டையர்ட். அடடே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார், இங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார். இல்ல பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலைனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ, இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆர்வம்னு வந்துட்டா இழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடா, என்ன பணிவு, என்ன அடக்கம் ஒடுக்கம். கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே. ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501. ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குற? அவன் 501வது பொய்ய சொல்றானா? ஐயா, 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு. காப்பிகள் இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். கேளு, குடிச்சிட்டு போலாம். போட இந்த மரங்க. வாங்க வாங்க. ஏய், புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 பும்னு மீட்னானே, அந்த பையன் தானே? அடிய ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலன் தான். இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. ஓ, நான் உங்களோட
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவன் மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதை தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் வீட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யி நோண்டிட்டு இருந்தா அவ எப்படியா லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. என்னடா பீஸ் ஆக்கி போடுவேன். நோ மேன், டூ மச். டேய் வேலா, இந்த கடல் அலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய், இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. ஆ? அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. ஆ? டேய் பூச்சி, இங்க பாருடா. டேய் மனோ, இங்க பாருடா. டேய் வேலா, இங்க பாருடா. சிங்கார வேலா, ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். I love you. மாமோய், வாங்க, வாங்க வாங்க சார். நீங்க கல்யாணம் பேசி முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார், உட்காருங்க சார். நோ, நான் உட்கார்றதுக்காக இல்ல. மிஸ்டர் வேலன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? சார், நான் காளி அண்ணன் கவுண்டர் மகன் இல்ல சார். அப்படின்னா பொள்ளாச்சி ஊரு, விவசாயம் தொழில். மகாலட்சுமி அம்மா பேரு. இதை நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம் சார். வேலன், சுமதி அப்பா அம்மா இல்லாதவ, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ மனசு நீ கெடுத்திருக்க. இல்ல, சுமதியை நான் விரும்பினது நிஜம். அவளை அடைய ஆசைப்பட்டது நிஜம். அதுக்காக சில பொய்களை சொன்னது நிஜம். ஆனா எப்ப எங்க 2 பேர் மனசு ஒண்ணு பட்டுச்சோ அப்பவே உண்மையை நான் சொல்லிட்டேன். நோ, நீ ஒரு பித்தலாட்டக்காரன், புழுக அயோக்கியம். சுமதியை ஈஸியா ஏமாத்திடலாம், நான் ஏமாற மாட்டேன். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது. எனக்கு உத்தரவு போட நீங்க யார் சார்? நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க. நான் சுமதியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன். நடக்காது. அங்கிள், அது எனக்கு தெரியும். அவர் கோயம்புத்தூர்காரர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி. அவன் பார்வதி மகன் இல்லைங்கிறது எனக்கு அப்பவே தெரியுமே. ஆமா அங்கிள், அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன். உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது தப்பில்ல அங்கிள். அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாயம்மா, அதுவும் ஒழுங்கா வேலை செய்தோ என்னமோ. உனக்கு ஒண்ணு தெரியாது. ஆ. இந்த சுமதிய எவனாவது ஏமாத்திர முடியும். நானும் பார்த்துறேன். அங்கிள், ஏய், பல்லு பேந்துறேன். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூசிங் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். வாத் லாங்குவேஜ். அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி. வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யும் டிஷ்யும் டிஷ்யும். யாராது யாராது சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏ வீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்கிட்ட வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க.
என்னடா கீச்சு குரல்ல பேசுற? தெரியல. ஓகேயா? ஓகேண்ணே. கவிதை எழுதி கொடுத்து உங்களை அடிக்க அனுப்பிச்சது யாரு? ஐஜிண்ணே. ஐஜியா? அந்த மீசைக்கு நடுவுல கொஞ்சம் மூஞ்சியும் வளர்த்திருப்பான அவனா? ஆமாண்ணே. Good. காசு கொடுத்தானா? கொடுத்தாருண்ணே. அவன் கொடுத்ததுக்கு டபுள் நான் கொடுக்கறேன். நான் சொன்னத அப்படியே அங்க போய் சொல்றியா? சொல்றேண்ணே. டேய், சொன்னத மறந்துடாத, கரெக்டா சொல்லணும் என்ன? அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க? ஒரு மனுஷன் அசந்த படம் தூங்கினா எழுப்பி விடுவோம் இல்லையா? நேத்து இப்படிதான் ஹோட்டல் போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க. ஐயா உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் நீ? தர்ம தர்மனா? தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா?